என்பதை நாம் அறிவோம். இந்த இல்லத்திருமண நிகழ்ச்சி என்றால் கூட ஜூன் 14ஆம் தேதி நடைபெறவிருக்கிற நமது கட்சியும் மதசார்பின்மை காப்போம் பேரணிக்காகவும் அவர் களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார். அதை வெற்றிகரமாக பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகள் பங்கேற்கக்கூடிய வகையிலே ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் அறிவேன். இன்னும் 20 காலம்தான் இடைவெளி இருக்கிறது. ஒரு மாபெரும் பேரணி, மதச்சார்பின்மை காப்போம் பேரணி என்பதை நாம் அனைவரும் அறிவோம். நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைவர் வைத்தனுடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடு எது என்றால் மதச்சார்பின்மை என்பதை யாருக்கும் ஆர்வம் தருவதற்க வாய்ப்பில்லை. அரசமைப்பு சட்டம் பல தத்துவங்களை முன்மொழிகிறது, கனவு திட்டங்களை முன்மொழிகிறது என்றால் கூட அதன் அடிப்படை கோட்பாடு, உயிர் மூச்சு கோட்பாடு மதச்சார்பின்மை என்பதுதான் என்று நாம் தெளிவாக உறுதியாக இருக்க வேண்டும். செக்குலரிசம் என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முன்மொழிந்திருக்கிற ஒரு மகத்தான கோட்பாடு. மதம் மக்களுக்கானது, அரசுக்கானது அல்ல என்பதை சொல்லுகிற ஒரு கோட்பாடு தான் செக்குலரிசம். அந்த உயிர் மூச்சு கோட்பாட்டுக்கு இன்றைக்கு உலகி வைக்கக்கூடிய வகையில் பேராபத்து சூழ்ந்திருக்கிறது என்பதை உணர்ந்த காரணத்தினால் எல்லோரும் தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிற போது நாம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு போராட தயாராகி கொண்டிருக்கிறோம். இதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள சிறப்பு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டு அரசியலின் திசைவழி போக்கை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பேர் இயக்கமாக இன்றைக்கு வாழ்ந்திருக்கிறது. யாரும் தேர்தலில் பேரங்களுக்காக மட்டுமே இயக்கம் நடத்துகிறோம் என்று இல்லாமல் தமிழக அரசியல் களத்தையும் ஏன் இந்திய அரசியல் களத்தையும் கூட தீர்மானிக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு இயக்கமாக இன்றைக்கு நாம் தவிர்க்க முடியாத சக்தியாக முன்வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டு அரசியலை இடதுசாரிகள் வலதுசாரிகள் என்கிற வகையில் கூர்மைப்படுத்தியது, இந்த விவாதத்தை கூர்மைப்படுத்தியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இன்றைக்கு இந்தியாவில் 2 பிரிவினர்தான், நூற்றுக்கணக்கான கட்சிகள் இருக்கலாம். ஒரு புறம் வலதுசாரிகள், இன்னொரு புறம் இடதுசாரிகள். ஒரு புறம் RSS, BJP ஆகிய அந்த அமைப்புகளை ஆதரிக்கக்கூடியவர்கள், இன்னொரு புறம் அதை எதிர்க்கக்கூடியவர்கள். இன்றைக்கு அந்த அரசியலை கூர்த்திய வலிமைமிக்க ஒரு பேர் இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை
வல்லுநர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அரசியல் ஆய்வறிஞர்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் RSS உள்ளிட்ட சற்பரிவார்களை அம்பலப்படுத்திக் கொண்டிருப்பதற்கு காரணம் அவர்களை முன்னிறுத்தி இடதுசாரிகளை எல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு காரணம் மதச்சார்பின்மைக்கு நேர்ந்திருக்கிற ஆபத்துதான். வருகிற 2ஆம் தேதி ஜூன் 2ஆம் தேதி கம்யூனிஸ்ட் கட்சியோடு விடுதலை சிறுத்தை கட்சியும் இணைந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் சென்னையில். எதற்காக என்றால் சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுகளை அழிக்கிறோம் என்கிற பெயரில் இன்றைக்கு கடவுளி மக்களை ஆதிவாசிகளை சுட்டுக் கொண்டு கொண்டிருக்கிறது மோடி அரசு, அமித்ஷா அரசு. அதை முதலில் கண்டித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம். பத்திரிகையாளர் சந்திப்பிலே மாவோயிஸ்டுகளின் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும், இடதுசாரிகளை அழித்தொழிக்கிற முயற்சிகளை இந்த அரசு கைவிட வேண்டும் என்று நாம் வலியுறுத்தி இருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு இணைந்து வருகிற 2ஆம் தேதி நாம் போராட்ட நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். அதே அடிப்படையில் ஜூன் 14ஆம் தேதி நடைபெறுகிற பேரணியும் கூட பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். இதை புரிந்து கொள்ளக்கூடியவர்களால் உண்மையான அம்பேத்கரிஸ்ட். அம்பேத்கர் அவர்களை உண்மையாக ஒருவர் ஏற்றுக்கொண்டார் என்றால் அவனால் பிஜேபியை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். இந்த 11 ஆண்டு கால ஆட்சியின் நடவடிக்கைகளை புரிந்து கொள்ள முடியும். RSS-ஐ பிஜேபியை புரிந்து கொள்வதற்கு அம்பேத்கரிய சிந்தனை தேவைப்படுகிறது, அம்பேத்கரிய அரசியல் தேவைப்படுகிறது. அவர்கள் அம்பேத்கரை கொண்டாடிக் கொண்டே புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை கடுமையாக தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எதிரான தாக்குதலை தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமானது அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடான மதச்சார்பின்மை என்கிற கோட்பாட்டை வலுவிழக்க செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதன் ஒரு அம்சம்தான் வக்ஃப் திருத்த சட்டம். அது முஸ்லிம்களுக்கு எதிரானது என்று நாம் கருதிக் கொண்டிருக்கிறோம். அது அம்பேத்கருக்கு எதிரானது, அம்பேத்கரிய செயற்பாடுகளுக்கு எதிரானது, புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. ஆகவேதான் இஸ்லாமிய அமைப்புகள் கூட ஒன்று கூடி இப்படி ஒரு பேரணி நடத்த வேண்டும் என்று அழைப்பதற்கு முன்னதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அந்த பேரணியை நாம் ஒருங்கிணைத்தோம். அன்றைக்கு ஆயிரக்கணக்கான அம்பேத்கர்கள் பேரணியில் பங்கேற்கலாம் என்று காட்டக்கூடிய வகையில் அம்பேத்கர் அவர்களை போல கோட் சூட் அணிந்து கொண்டு பங்கேற்க வேண்டும் என்று நாம் கோட் சூட் அணிகிற அந்த தகுதி நமக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் வழங்கியிருக்கிறார். அது தொழிலதிபர்கள் தான் போட வேண்டும் என்று இல்லை, மெத்த படித்தவர்கள் தான், IAS IPS போன்ற அதிகாரிகள் தான் போட வேண்டும் என்று இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்களும் போட முடியும். கோட்சூட்டோடு நாங்கள் வளம் வர முடியும் என்று களத்திலே காட்ட வேண்டிய ஒரு தேவை எழுந்துள்ளது. ஆகவே திருச்சிராப்பள்ளியிலே நடைபெறவிருக்கிற பேரணி வானம் இறங்கி தரைக்கு வந்ததோ என்று சொல்லக்கூடிய வகையில் நீலவண்ணமயமாக இருக்க வேண்டும். திரும்பும் விஷயமெல்லாம் நீலவண்ணமயமாக இருக்க வேண்டும். பெண்கள் நீல புடவை அணிந்து வர வேண்டும். இளைஞர்கள் நீல டிஷர்ட் அணிந்து வர வேண்டும். வாய்ப்புள்ளவர்கள் நீல கோட் சூட் அணிந்து கொண்டு சிவப்பு டை கட்டிக் கொண்டு வர வேண்டும். நீ கோட் சூட் அணிகிற போதே கை கட்டுகிற வழக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். வெள்ளை சட்டை, நீல கோட் சூட், சிவப்பு நிறத்திலே கை கட்டிக் கொண்டு அந்த பேரணியில் பங்கேற்க வேண்டும்.
அம்பேத்கரின் வீரவணக்க வீரநடை போடுகிறோம். அரசமைப்பு சட்டத்தை இதோ அம்பேத்கரின் பிள்ளைகள் நாங்கள் அணிவித்து வருகிறோம் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த பேரணி அமைய வேண்டும். திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் திறந்து வருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆகவே இன்னும் 2 வார கால இடைவெளியை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மணமகன் தம்பி பூபதி அவர்களையும் மணமகள் மதுமிதா அவர்களையும் மனமான வாழ்த்தி அவர்கள் குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க ஈரோடு வாழ்க என்ற நெஞ்சார வாழ்த்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சி நகரம் மக்கள் மாவட்ட ரூபாய் 50,000 நிதியாக கிடைத்தது. ஏன்னா சொன்னா கேட்க மாட்டேன். நான் எடுத்துறேன் உங்களுக்கு சூப்பரான எடுத்துறேன் 3 நாளா. கொஞ்சம் மணி ஒரு 2 பேரும்